எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 பிப்ரவரி 2025, 18 பிப்ரவரி 2025 மற்றும் 19 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றவர் ஆப்ஷன் ஏ ஞானேஷ் குமார். இரண்டாவது கேள்வி, டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ரேகா குப்தா. ரேகா குப்தா. அடுத்து, சட்டவிரோதமாக குடியேறிய 18,000 பேரில் 3ஆம் கட்டமாக எத்தனை இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்பியது? 112 பேர். நான்காவது கேள்வி, எந்த மாநில அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு ஒரே மாதிரியான சீருடை அணியும் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது? எந்த மாநில அரசு பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு ஒரே மாதிரியான சீருடை அணியும் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது? ராஜஸ்தான். ராஜஸ்தான். எந்த மாநில சட்டப்பேரவை தேசிய விதான் செயலியை பயன்படுத்த தொடங்கியுள்ளது? உத்தராகண்ட். உத்தராகண்ட். அடுத்து, MSME கடன் உத்தரவாத திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? MSME கடன் உத்தரவாத திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 13வது மலேசியா இந்தியா பாதுகாப்பு ஒத்துழைப்பு குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? கோலாலம்பூர். கோலாலம்பூர். இந்தியா கத்தார் கூட்டு வர்த்தக மன்ற கூட்டம் 2025 எங்கு நடைபெற்றது? இந்தியா கத்தார் கூட்டு வர்த்தக மன்ற கூட்டம் 2025 எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. புதுதில்லி. அடுத்து, சிங்கப்பூரில் உள்ள கடல்சார் பயண வழி செலுத்தல் உதவிகள் சர்வதேச அமைப்பின் துணை தலைமையிடத்துக்கு எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்தியா. இந்தியா. அஸ்ஸாம் மாநிலம் ஜோகிகோபாவில் உள்நாட்டு நீர்வழி பாதைகள் போக்குவரத்து முனையத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அஸ்ஸாம் மாநிலம் ஜோகிகோபாவில் உள்நாட்டு நீர்வழி பாதைகள் போக்குவரத்து முனையத்தை தொடங்கி வைத்தவர் சர்பானந்த சோனாவால். சர்பானந்த சோனாவால். கழிவு மறுசுழற்சி மற்றும் பருவநிலை மாற்றம் 2025 மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? கழிவு மறுசுழற்சி மற்றும் பருவநிலை மாற்றம் 2025 மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் பி பூபேந்தர் யாதவ். பூபேந்தர் யாதவ். அடுத்து, நீர் பாதுகாப்பு குறித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் 2வது மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? CR பாட்டீல். CR பாட்டீல். ஹஜ் வாக்கத்தான் 2025 பங்கேற்றவர் யார்? ஹஜ் வாக்கத்தான் 2025 பங்கேற்றவர் யார்? கிரண் ரிஜு. கிரண் ரிஜு. அடுத்து, மத்திய பட்டு வாரியத்தின் சில்க் டெக் 2025 சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? மத்திய பட்டு வாரியத்தின் சில்க் டெக் 2025 சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்தவர்
பபித்ரா மார்கரிட்டா. பபித்ரா மார்கரிட்டா. பின்வரும் யாருடைய தினம் மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது? ஊவேசா. ஊவேசா. அண்மையில் சங்குவோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அகழாய்வு தளம் மருங்கூர். மருங்கூர். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீட்டில் தமிழ்நாடு பிடித்துள்ள இடம் 3. எந்த மாநில அரசு நீல்காய் விலங்கை கொல்வதற்கு சமீபத்தில் அனுமதி அளித்தது? ஹரியானா. ஹரியானா. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள மாற்றுத்திறனாளி. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ள மாற்றுத்திறனாளி ஜான் மெக்பால். ஜான் மெக்பால். பிபிசி இந்திய விளையாட்டு வீராங்கனை 2024 விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மனு பாக்கர். மனு பாக்கர். இந்திய ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அடுத்து மத்ஸ்யா 6000 இந்தியாவின் 4வது தலைமுறை ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலின் சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து இந்திய கடலோர கப்பல் சுஜாதா, இந்திய காவல்படை கப்பல் வீரா ஆகியவை மூலம் இந்திய கடற்படையின் 1வது பயிற்சி படைப்பிரிவு வெற்றிகரமான பயணத்தை நிறைவு செய்து கம்போடியாவின் சிகானுக்வில் இருந்து 17 பிப்ரவரி 2025 புறப்பட்டது. அடுத்து தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக திருமதி ரேணு பட்நாகர், திரு ரஜ்னீஷ் குமார் குப்தா ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 17, 18, 19 பிப்ரவரி 2025 ஆகிய 3 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.